சாத்தகி சற்று திரும்பி பார். சாத்தகி சாத்தகி சாமி சற்று திரும்பி பார். உன்னை நான் எதிர்நோக்கி கும்பிடுறேன் சாமி. எதிர்நோக்கியா? அப்படியே எதிர்நோக்கி கும்பிடுறதா இருந்தாலும் நீ திரும்பி எதிர்நோக்கி கும்பிடு. சாமி நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், எங்க அண்ணன் சாகணும் சாமி, எங்க அண்ணன் பொண்டாட்டி சாகணும், எங்க அண்ணன் மூட்டு பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகணும். நீ நல்லா இருக்கணும்னு வேண்டல, உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு வேண்டல, அதே மாதிரி உன் அண்ணன் தம்பி மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேணும்னா எல்லாம் நல்லா இருந்தா நல்லது தானே. எல்லாரும் நெஞ்சு தொட்டு சொல்ல சாமி, யாரும் கெட்டவன நினைக்கிறதுலன்னு எப்படி எல்லாரும் இப்படிதான் சாமி கும்பிடுறாங்க. மனசு தொட்டு அவர் எண்ணம் போல் வாழ்க்கை. சாத்தகி சாமி பகவானு நீ இந்த பக்கம் வந்து நின்றுக்கிறியா? அந்த பக்கம் நின்றுக்கிறேன் சாமி. பொக்கவாயா ஏன் வாயை பார்த்தா அப்படிதான் தெரியுதா? எனக்கா தெரியும். பகவானேன்னு கூப்பிடு சாமி. ஏழு மேல தெங்கிறவனே. சாத்தகி ஏன் எனக்கு இடம் இங்க எங்குமே இல்லையா? எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா வச்சிருக்காங்க சாமி. காட்டுல ஒண்ணுதான் ஒண்ணு வைக்காதுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏழு மலை மேல் தங்கி இருப்பவரே கோவிந்தா கோவிந்தா. அண்ட புண்டவாயா அகர்த்துள் ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. வாயை பார்த்தா அப்படிதான் தெரியுதா? எனக்கு என்ன தெரியும், ஒரு பம்னாட்டி அப்படிதான் சொல்லி வந்தா. அண்ட புண்டவாயா அகர்த்துள் ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. அது அப்படி கிடையாது சாத்தகி. அன்னத்தை உண்டவாயா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வார்கள். சீமண்ண புட்டி நாளவாயினா கோவிந்தா கோவிந்தா. தூக்குதாது சீமண்ண புட்டி போசி சாமி, எல்லா நோயும் நமக்கு வந்துருச்சு. அப்படி கிடையாது கோவிந்தா. எப்படி தெரியுமா? எப்படி? ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பார்கள். காமால கண்ணனே கோவிந்தா. சாமி கோயில் 5 மணி பெல் அடிக்குது. வணக்கம். அடுத்த முடிவு சீக்கிரம். சரி அப்படி இருந்தாலும் சத்தகி சாமி தேவகி மிண்டுக்காரனே கோவிந்தா கோவிந்தா. அவங்களுக்கே பாரு, அதை பத்தி பேசினா அவங்களுக்கே சிரிப்பு வருது. ஏ பூசாரி மணியாண்டாத சாமி விளையாட்டுக்கு முழிப்பு கோபம் வந்துடும். தேவகி மலவாளனே கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மணல வர்றா கோவிந்தா. அது அப்படி கிடையாது. ஆதி காலையிலே நான் ராமனாக உருவெடுத்தேன் இல்லையா? அப்பொழுது என்னுடைய மனைவி யார் தெரியுமா? ஜானகி, சீதாதேவி அம்மையார். அப்பேற்பட்டவரை நான் மணந்ததாலே எனக்கு ஜானகி மணவாளன் என்று பெயர் வந்தது. அதனால் தான் ஜானகி மணவாளா என்று கூப்பிடுவார்கள். சாகர் தண்ணியில ஜானம் பண்ணுவனே கோயிந்தா கோயிந்தா. நான் கெட்டுக்கிட்டு ஒரு காவேரி தண்ணி கூட கிடைக்காதா? காவேரி தண்ணியில குளிச்சா சாமி சோப்பு வேணும், பவுடர் வேணும், சென்ட் வேணும், சீக்கா வேணும், எல்லாம் வேணும். அப்படியா? நான் குளிக்கிற தண்ணியில குளிச்சுட்டு நீ சொன்னீங்க எழுந்து வந்தனா போதும், உனக்கு பாடிகார்டு செக்யூரிட்டி வருவாங்க. யார் இது அப்பேற்பட்ட பாடிகார்டு? சாகர் தண்ணியில ஒரு 3 முழுங்கி எழுந்து வந்தனா போதும், ராணுவ படை. காசு பணமே கொடுக்க தேவையில்ல, அதுக்கும் மேலதான் வருவாங்க. அதுக்கும் மேல ஷூட்டிங் ஆர்டரோடு வருவாங்க. பக்கம் யாரும் நெருங்க மாட்டாங்க. ஒரே கரக்குஞ்சு கூட நெருங்காது. அப்படிப்பட்டவங்க யாரு சத்தகி? கொசுவு, பன்னி, நாய், சாக்கால இருந்தால அது கூட வருன்றியா? அப்படி கிடையாது. சாராங்க பாணியோட கோவிந்தா கோவிந்தா. சாமி சார்த்திரிட அநேக வணக்கம். அவன் வேற பெல் அடிச்சுட்டே இருக்கிறான். நீ வந்தது யாரு? ஊரு பேரு, நீ நல்லதா கெட்டதா? இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா. யாரு மேல வந்திருக்கிற? ஏய் சாமி எதனால வந்திருக்கிற? என்ன விளக்கம்? என்னோட முடி விலாசம். எழுந்து சொல்றேன். கை கொடு சாமி. உன்ன மாதிரி எல்லாம் முட்டி ஆகிறதில்ல, டயர்டாகி போச்சு. அப்படி இருந்தாலும் தெய்வத்தை போன்ற திருச்சபை திருச்சபை